மொறுமொறுன்னு காரைக்குடி மசாலா சுயம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நறுக்கி வச்சிருந்த 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வதக்கணும். வதங்கினதும் பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு ஒரு மூடி திருவண்ண தேங்காய் அதையும் அதோடு சேர்த்து வதக்கணும். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு 2த்தையும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா உளுந்த வடை அரைக்கிற பதத்துக்கு அந்த மாவை அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்குவோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற அந்த கலவையை அதோடு சேர்த்து நல்லா பிணைஞ்சி விடணும். நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி, ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி அதை நல்லா பிணைஞ்சி விடணும். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சுருந்துருக்க அந்த மாவை சின்ன சின்ன போண்டாவாக எடுத்து ஒன்று ஒன்றா விடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த உருண்டையெல்லாம் பிரட்டி விடணும். சீயம் வெந்தோடனே அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். மொறுமொறுன்னு சுவையான காரைக்குடி சீயம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.